காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏற்கனவே 3 ஆண்டுகளாக கரும்புக்கான நிலுவைத் தொகை கிடைக்காமல் தவிக்கும் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு எந்த ஆலையில் கரும்பை அரவைக்கு தருவது என்ற பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம், விழுப்புரம், வேலூர் ஆகிய மாவட்ட கரும்பு விவசாயிகளுக்கென 1958ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை உருவாக்கப்பட்டது. சுமார் 2000 டன் கரும்பை அரவை செய்யும் திறன் கொண்ட இந்த கரும்பு ஆலை 2002ஆம் ஆண்டு மூடப்பட்டு மீண்டும் 2011ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் தனியார் ஆலை ஒன்று திறக்கப்பட காஞ்சிபுரத்திலிருந்து 4 வட்டங்களை சேர்ந்த விவசாயிகளும் வேலூர் மாவட்டத்திலிருந்து 3 வட்டங்களை சேர்ந்த விவசாயிகளும் தனியார் ஆலையை நோக்கி சென்றனர். அந்த ஆலை நஷ்டமடைந்ததாக கூறி கரும்புக்கான தொகையை வழங்காமல் கைவிட்டுவிட்டதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். இல்லை 2-3 ஆண்டுகளாக கரும்பு சாகுபடியை பெருமளவு குறைச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் பல காரணங்கள். கரும்பு ஆலைகள் தர வேண்டிய நிலுவைத் தொகையை இன்னும் தராமல் வச்சுட்டு இருக்கிறாங்க. கரும்பு எந்த மில்லுக்கு அனுப்புறதுன்ற குழப்பங்களும் அதுக்கு இன்னும் சரியான தீர்வு அரசாங்கம் எதுவும் தீர்வு அறிவிக்காதால கரும்பு சாகுபடி குறைச்சிருக்கிறோம். கரும்பு போட வர பணம் சரியாக வரலை, கவர்மெண்ட்டு ஏற்றுக்க மாட்டேங்குது, கூலியாலும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படியும் ஒரு ஏக்கராக 40,000 ரூபாய்க்கு செலவாகுது. கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு லோனும் கொடுக்க மாட்டேன்றாங்க. வட்டிக்கு 3 பைசா வட்டி வாங்கி தான் பயிர் செய்யறாங்க. அதால் கூலியாலும் கிடைக்க மாட்டேங்குது, நம்மளுக்கு வேறு ரூபாயே வர மாட்டேங்குது. இப்போ இருக்கிற கரும்பு வெட்டி எங்கே ஏற்றுதுன்னு தெரியல. இன்னும் 3 மாதங்களில் கரும்பு அறுவடை செய்யப்பட உள்ள நிலையில் எந்த ஆலைக்கு கரும்பை அரவைக்கு கொண்டு செல்வது என்ற குழப்பத்தில் உள்ளனர் ஆயிரக்கணக்கான கரும்பு விவசாயிகள். பேங்க்ல லோன் தர மாட்டேங்கிறாங்க. நாங்கள் வட்டிக்கு வாங்கி வெளியிலிருந்து வட்டிக்கு வாங்கி விவசாயம் பண்ணியிருக்கோம். கரும்பு எந்த மில்லுக்கு அனுப்புறது தெரியாமல் நாங்கள் தவிச்சுன்னு இருக்கோம். நாங்கள் ரொம்ப மன வளர்ச்சியில் இருக்கிறோம். பத்மாதேவியில் பண்ணுறதா, கூட்டுறவு மில்லில் பண்ணுறதா, எந்த மில்லில் பதிவு பண்ணி இப்போ ஒரு 50 சென்டோ ஒரு ஏக்கரை ஒரு ஃபார்மர் கரும்பு நடுறாருன்னா லோன் போகிறது கூட வழி இல்லாமல் இருக்குது. அவர் எந்த மில்லில் பதிவு பண்ணி எந்த பேங்கில் போய் லோன் வாங்கினார். இதெல்லாம் அரசு கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்து ஒரு குறிப்பிட்ட நிரந்தரமாக போகிற மில் அப்படி இல்லையா எங்களுக்கு நீங்கள் எந்த மில் வேணாலும் பதிவு பண்ணணும் ஒரு ஃப்ரீ வில் மாதிரி கொடுத்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. காஞ்சிபுரம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலேயே தங்களை சேர்க்க வேண்டும் என 7 வட்டங்களை சேர்ந்த கரும்பு விவசாயிகளும் கோரிக்கை விடுத்த நிலையில் 2 வட்டங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 5000 விவசாயிகள் பாதிக்கப்படும் சூழலில் உள்ளனர். ஏற்கனவே நிலுவைத் தொகை கிடைக்கவில்லை, கடன் வாங்கி பயிரிட்ட கரும்பையும் வாங்க ஆளில்லை என வேதனைப்படுகிறார்கள் கரும்பு விவசாயிகள். இது குறித்து சர்க்கரைத்துறை ஆணையர் மகேஷ் காசிராஜன் அவர்களை நாம் தொடர்பு கொண்டு கேட்டதற்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பழையசிவரத்தில் இயங்கி வந்த தனியார் சர்க்கரை ஆலைக்கு 7 வட்டங்களை சேர்ந்த கரும்பு விவசாயிகள் கரும்பு கொடுத்து வந்திருந்தார்கள். தற்பொழுது அந்த சர்க்கரை ஆலையில் கரும்பு கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதால் மதுராந்தகம் அடுத்த பலரத்திற்கக்கூடிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அந்த 7 வட்டங்களை சார்ந்த விவசாயிகள் அனைவரும் கரும்புகளை இந்த ஓராண்டுக்கு கொடுக்கலாம் என தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இஸ்மாயிலுடன் பிரசன்ன வெங்கடேசன்.